எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் கரூருக்கு விசிட் பண்ண போகிறாரு ஜூலை 10 அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அந்த விக்டிம்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அந்த ஸ்டாம்பீட் நடந்ததில் செப்டம்பர் 2025 அவங்க ஃபேமிலிஸை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஎன் வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் என் ஆனந்த் அப்படிங்கிறவர் தேர்ஸ்டே அன்னைக்கு சொல்லியிருக்காரு. கரூர் அஃபிஷியல் விசிட் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிம்பாலிக் மூவாக இருக்குது. அப்படி அந்த விக்டிம்ஸை மீட் பண்ணுறது, அதாவது அந்த இறந்தவங்களோட ஃபேமிலிஸை மீட் பண்ணுறது, அவருடைய அந்த ரேலி டைமில் இறந்தாங்களே லாஸ்ட் இயரில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் சிஎம் ட்ரிச்சிக்கு விசிட் பண்ணியிருந்தார். அது அந்த டிவிகே சீஃப் அந்த ஓட்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறதுக்கு அந்த ட்ரிச்சி ஈஸ்ட் அந்த இதில் தொகுதியில் ஜெயிக்க வச்சாங்கள்ல, அதனால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரூர் இப்போ அந்த இது போகிறது ஸ்பெசிஃபிக்காக அந்த விக்டிம் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாரையுமே அவர் மீட் பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸாக அந்த மகாபலிபுரம் ரிசார்ட்டில் மீட் பண்ணார். அவர் அக்டோபர் 27 அந்த இன்சிடெண்ட் நடந்து 1 மந்த், அந்த ட்ராஜடி நடந்து 1 மந்த் கழித்து அவர் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்காரு. இப்போ இண்டிவிஜுவலாக அவரே அங்கே போகிறாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர் அலிஜிடாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் கான்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது 41 பீப்புள் கரூரில் செத்து போகிறதுக்கு சதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிஎம்கே அந்த போலீஸும் அதில் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சம் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் கரூரில் இருக்குது, அதை நாங்கள் டெஃபினட்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னா, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிங்க எங்களுடைய ரூலிங் பார்ட்டி எங்கள் லீடரை இந்த இன்சிடெண்ட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லா கண்டிப்பாக அதனுடைய வேலையை நீதி செய்யும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது எப்போன்னா, அந்த இண்டக்ஷன் ஆஃப் அந்த ஃபார்மர் ஏடிஎம்கே லீடர்ஸ் டிவிகேக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த டைம் தேர்ஸ்டே அன்னைக்கு இதை சொல்லியிருக்காரு. டிஎம்கே என்ன பதிலுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே துணிச்சலாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜியை. அதாவது அவர் கரூருக்கு விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படின்னு அலிகேஷனை வச்சுருக்காங்க. ஃபார்மர் டிஎம்கே மினிஸ்டர் எஸ் ரகுபதி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்த செந்தில் பாலாஜியை அது பண்ணியிருந்தார். அவர் அது அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவருடைய எய்ட்ஸ் அண்ட் அந்த இதில் ஃபால்ஸ் ஹார்ஸ் ட்ரேடிங் அலிகேஷனில் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வருஷனை சொல்லியிருக்காரு. விஷயமும் இருக்குங்க. அது என்னென்னா, வி தி லீடர்ஸ் அப்போ அதோட ஃபவுண்டர் ஃபார்மர் பிஜேபி லீடர் கே அண்ணாமலை அவர் ஃபஸ்ட்டு பப்ளிக் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது எங்கன்னா பொள்ளாச்சியில் ஜூலை 12 இது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி நடந்திருக்கு. அதை தேர்ஸ்டே அன்னைக்கு நியர் அச்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. மோர் தென் 50,000 யூத் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணப்படலாம் அந்த மீட்டிங்கில் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இது என்னென்னா, அவேர்னஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரக் ஃப்ரீ பொள்ளாச்சி அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அதில் மெம்பர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இதை சொல்லியிருக்காங்க. நாங்கள் மொபிலைஸ் பண்ணுறோம் யூத்தை அக்ராஸ் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அப்புறம் திருப்பூர், கோயம்புத்தூர். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஈவெண்ட் எந்தெந்த இடத்துல நடக்குதோ அதை அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ இவர் ஜூலை 10 போகிறாரு. அங்கே 41 ஃபேமிலிஸை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.